ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் ரெசிபிலாம் எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ளைட்டில் போன அனுபவம், அதை பற்றின ஒரு விளாக் தாங்க இன்றைக்கி போட்டிருக்கேன். ஃப்ளைட்டில் நான் இப்போ தான் முதல் முறையாக போனேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய, அதை உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு ஒரு இதில் தான் இந்த வீடியோ போடுறேன். நான் ஃப்ளைட்டில் போகும்போது கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் உள்ள பயமாக தாங்க இருந்துச்சு. ஃப்ளைட்டு இப்படி போகும், மேலே பறக்கணுமே அப்படின்னு ஒரு பயம்லாம் இருந்தது. நாங்கள் இத்தனைக்கும் எங்களுக்கு ஜன்னல் சீட் வேறையா, ஜன்னல் சீட்டில் இருந்ததுனால தான் இந்த வீடியோலாம் எங்களால் எடுக்க முடிச்சது. நைட்டில் தான் போனோம். அது கொஞ்சம் அந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு. இறக்கும் போது காலையில் டைம் ஆகிடுது. அதனால் அது இறங்குறதுமே நாங்கள் எடுத்துருக்குறோம். ஃப்ளைட்டில் போன அனுபவத்தை எப்படி சொல்கிறதுனே தெரியலை எனக்கெல்லாம். என் பிள்ளையெல்லாம் வந்து ஒன்றும் அதுகளுக்கெல்லாம் எந்த ஃபீலிங்குமே தெரில. ஆனால் எனக்கு தான் ஏறும்போது இறங்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருந்தது. ஏறுறதே அதையும் சொல்லிடுறாங்க வேறு ஃப்ளைட்டில். இங்கே திருச்சியிலேருந்து கிளம்புனோம். திருச்சி ஏர்போர்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்படி தான் பாதை போகுது. மேலெல்லாம் நல்லா அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த பாதையில் போய் நேராக ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுது. இது ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டு உள்ளே போய் எல்லோரும் லக்கேஜெலாம் இந்த மேலே வைக்கணும். லக்கேஜை வச்சுட்டு ஒவ்வொரு சீட்டில் உட்காரதுக்கு சீட் கொடுத்துருவாங்க. நம்ம ட்ரெயினில் டிக்கெட் மாதிரி தான். நம்ம ரிசர்வேஷன் நம்ம டிக்கெட் போட்டிருக்கும்போது நம்மளுக்கு இந்த சீட் நம்பர், நம்மளுக்கு அந்தந்த சீட்டில் நம்ம போய் உட்காரணும். இவங்க வந்து ஏரோஸ்டர் வந்து ஒரு ஜென்ஸு இருந்தாங்க, 2 லேடிஸ் இருந்தாங்க. அவங்க அங்கிட்டு இங்கிட்டு போகிறா பாருங்க. இந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. நம்மளை ஃப்ளைட் அதாவது ஃப்ளைட் இங்கேருந்து கிளம்பும் போதும் அது மாதிரி இறங்கும் போதும் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. எப்படின்னா, நம்ம வந்து பெல்ட்டு வந்து போட்டுக்கணும். இப்போ ஏறினவுடனே ஃப்ளைட்டு மேலே ஏறப்போகுது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க, மைக்கில் சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம வந்து பெல்ட்டெல்லாம் போட்டுக்கணும். அது மாதிரி லேப்டாப்லாம் அப்படி மேலே வச்சு பார்த்தோம்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அதெல்லாம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெல்ட்டு எப்படி போடுறது பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு ஏரோஸ்டர் வந்து பாடம் நடத்துகிற மாதிரியே முன்னாடி நின்று நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதன்படி நம்ம பெல்ட்டு போட்டுக்கிட்டு தான் நம்ம உட்காந்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு கிளம்பி கிரவுண்ட்லேயே ரவுண்ட் அடிக்குது. அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. மேலே பறக்க ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். சர்ன்னு அப்படியே 2-3 டேக்கில் அப்படியே மேலே போகும். அது வந்து அது சொல்ல முடியாது. எனக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது. நான் நைட்டில் போகும்போது இந்த லைட் வெளிச்சத்தோடு தான் ஃப்ளைட், நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு லைட் தெரியுதுல்ல, இந்த லைட்டு தான் ஃப்ளைட்டில். நாங்கள் போனது சின்ன ஃப்ளைட்டு தான், ஆனாலும் இந்த மாதிரி இந்த லைட் எரியிறது, அதனால தான் நைட்டில் உள்ளதே நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி டேக் ஆஃப் ஆகிட்டு அப்புறம் வந்து நம்ம ட்ரெயினில் போகிற மாதிரி நார்மலாக போகுது. அப்புறம் ஒன்றும் தெரியாது. அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது, பறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விங்ஸ் 2மே நாங்கள் அழகாக இது விங்ஸ் தான் அழகாக எடுத்துருக்குறோம். வீடியோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த அப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ளைட் பறக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃபோனு கூட சுவிட்ச் ஆஃப். ஆனால் பசங்க ஃபுல்லும் அந்த டோர் இருக்குது பார்த்திங்களா, ஜன்னல் சீட்டுக்கு இல்லை கண்ணாடி இருக்கும், அதை ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. பசங்க அதுக்குள்ளே செல்லை வச்சு அங்கே எப்படி லேண்ட் ஆகுது அப்படிங்கிறத டக்குன்னு எடுத்துருதுங்க பசங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு 3 பசங்க இருந்தாங்க. அவங்க படுத்துன பாடு கொஞ்சம் பாடு கிடையாது. அவ்வளோ ஜாலியாக வந்துச்சுங்க. அது மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டை ஒரு 20 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ண நேரம் பார்த்தா குட்டி குட்டி பிள்ளையெல்லாம் ஒரே கற்று தாங்க முடியலை. எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரிலாம் இருந்தது ஃபஸ்ட்டு பறக்கும் போது. அப்புறம் இறங்கும் போது தடன்னு அழகாக முன்வீல் வச்சு இறங்குறது, அதையும் சொல்லிடுவாங்க. இப்போ ஃப்ளைட் வந்து கீழே இறங்க போகுது, ஏர்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு இறங்கி ஒரு கிரவுண்டை ஒரு சுற்றி அப்படி நிற்கிது. அதெல்லாம் நான் பார்த்தேன். அதனால் சரி, அதெல்லாம் உங்கள்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கோம்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க ஃப்ளைட்டில் போகிறது. ஒரு 4.5 மணி நேரம் நாங்கள் மலேசியா போனோம். அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் கிடையாது. அதனால் நைட் நேரம் வேறையா, அதனால் ரொம்ப ஒன்றும் தெரியலை. பகலாக இருந்தால் நல்லா மேகத்தை பார்த்துட்டே போயிருக்கலாம், இன்னும் நல்லா வீடியோ எடுத்துருக்கலாம். ஃப்ளைட்டு வந்து தண்ணிக்கு கீழே தண்ணி இருக்குது, மழையெல்லாம் இருக்குது. அப்படி போகும்போது நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. முதல்லலாம் நம்மளுக்கு ஃப்ளைட்டு கிரவுண்டில் நிற்கும், நம்ம காரில் கொண்டு போய் உள்ளே விடுவாங்க, நம்ம ஸ்டெப் இருக்கும், நம்ம ஏறுவோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. மலேசியன் ஏர்போர்ட் மாதிரியே இங்கே திருச்சியில் சூப்பராக இருக்குது ஏர்போர்ட்டு. நேராக பாதை போகுது, உள்ளே போயிடுது, ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுறோம். ஃப்ளைட்டு நிற்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஃப்ளைட்டுக்குள்ளே உள்ளே போய்ட்டு லேண்ட் ஆகும்போது தான் தெரியுது.
அதுக்கப்புறம் நான் இறங்கி நாங்கள் காலையில் போய் இறங்குனோம். அங்கே விடிஞ்சிருச்சு, அதனால் இறங்குறதெல்லாம் நல்லா வீடியோ எடுத்திருக்கோம். அது இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வரும். இறங்குனோடனே நம்மளோட லக்கேஜ்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம லக்கேஜ் இந்த மாதிரி போட்டு விட்றணும். தூக்கி தான் போடுறாங்க. நம்ம உள்ளே கொஞ்சம் திரும்பி வர்றப்போ, ஊருக்கு போயிட்டு வரப்போ ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா அது இதெல்லாம் கவனமாக கொண்டு வரணும். நல்லா பேக் பண்ணலைன்னா உடச்சிரும் தூக்கி போடுறதில்ல. இந்த மாதிரி லக்கேஜ் போட்டுறாங்க. நம்ம லக்கேஜை அதில் பார்த்து எடுத்துக்கணும். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல இல்லை, அதனால் நான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறது, அதனால் வீடியோ எடுத்தேன். நாங்கள் நினைக்கிறது என் மக தான். சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஏர்போர்ட்டு செம்மையாக இருக்குது. திருச்சி ஏர்போர்ட்டே இப்படி இருக்குது, மெட்ராஸ் ஏர்போர்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அது மாதிரி அங்கே மலேசியாவில் சூப்பராக இருந்தது. அது மாதிரி இங்கே உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ள கடைகள் அவ்வளோ கடை இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் நம்ம தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் எல்லாமே விலை கூட. டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இதில் வாங்கிட்டு வந்தால் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆளுக்கு இத்தனை கிலோ தான் கணக்கு அப்படின்னு நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு வரணும். 7 கிலோ தான் ஒரு ஆள் நார்மலாக போகிறவங்களுக்கெல்லாம். தனியாக நம்ம லக்கேஜ் வேணால் போட்டுக்கலாம். 15 கிலோ 20 கிலோ இந்த மாதிரி. இப்போது இந்த மாதிரி இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம வாங்கும்போது அது எத்தனை கிலோ வாங்கினாலும் அதுக்கு எந்த இதுவுமே கிடையாதான் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே எல்லாமே டபுள் விலை. வெளியிலேயே விட இங்கே எல்லாமே ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாமே விலை கூட. அதனால தான் அவங்க அந்த இது மாதிரி சொல்கிறா. நான் கடையெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே நாங்கள் அப்படி போனோம். வெளியில் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனோம். அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே போய் நிறைய முருகன் கோயில், விநாயகர் கோயில் எல்லாம் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு திரும்ப நாங்கள் 3 பகல் 2 நைட்டு, ஒரு 3 நாள் முழுசாக இங்கே இருந்தோம். திரும்பவும் கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். இந்த ஃப்ளைட்டில் போனது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ளைட்டில் போனதே கிடையாது. இங்கேருந்து ஒரு மெட்ராஸ் கூட நாங்கள் போனது கிடையாது. சரி, ஃப்ளைட்டில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்பே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். பாருங்கள், அழகாக இறங்குறது தெரியும் நம்மளுக்கு. ஃப்ளைட் போயிட்டுருக்கா, அப்படி இறங்கி வர வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். தரையில் இறங்குறது எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவில் வரும். வாங்க போய் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் வரும். அது எப்படி இறங்குற சவுண்டு எப்படி ஃப்ளைட்டில் இருக்குங்கிறத நான் பின்னாடி போட்டு காமிக்கிறேன். இந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இறங்கும்போது அந்த ரெக்கையெல்லாம் வந்து உங்களுக்கு திறக்கும். அந்த விங்ஸில் உள்ளதெல்லாம் திறக்கிறதெல்லாம் காமிப்போம். பாருங்கள். தேங்க்யூ.